إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد. ஹிஜ்ரி 1447 வருடம் துல்கஅதாவுடைய முதலாவது இரவிலே மாஹிய அஸ்ஸலஃபிய்யா, அஸ்ஸலஃபிய்யா என்றால் என்ன என்ற தலைப்பிலே அஷேக் அல்லாமா அப்துல்லா இப்னு அப்துர் ரஹீம் அல் புகாரி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் மக்கமா நகரிலே உரையாற்றின ஒரு சொற்பொழிவின் எழுத்து வடிவத்தை படிப்பதற்கான ஒரு முயற்சி. ஹிஜ்ரி 1431 வருடம் ஷஅபானுடைய மாதம் பிறை 10 வியாழக்கிழமை அன்று அவர்கள் ஹை அல் அசீசியாவிலே ஜாமில் ஃபகீஹ் என்ற அந்த பள்ளிவாசலிலே ஆற்றின உரையுடைய எழுத்து வடிவம் இன்று நூலாக காணப்படுகின்றது. அதனை படிப்பதற்கான ஒரு முயற்சி. சகோதரர்களே, இமாம் அஷேக் அப்துல்லா அல் புகாரி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஐயுஹல் இஹ்வா, ஏ சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னால் மனிதர்கள் அறியாமையிலும் குருட்டுத்தன்மையிலும் இருந்தார்கள். அந்த அறியாமையும் குருட்டுத்தன்மையும் எத்தகையதென்றால் இணை வைப்பு, அநியாயம், மடமைத்தனம், மௌட்டீகம் போன்றவைகளாக காணப்பட்டது. அல்லாஹு தஆலா ரசூல்மார்கள் அனுப்பப்படாத அந்த காலத்திலே படைப்பினங்களின் தலைவரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக தேர்ந்தெடுத்து அனுப்பினான். சரிந்து விழுந்த அல்லது வளைந்து குலைந்த மாறுபட்ட இஸ்லாத்துக்கு முரணான கொள்கையை, மார்க்கத்தை சுமந்தவர்களை சீர்திருத்துவதற்காக வேண்டி. எனவே அவர்களுக்கு கூறினார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நீங்கள் கூறுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சத்தியம் என்பது, இஸ்லாம் என்பது வந்தது. வதஹக்கல் பாத்தில், இன்னும் அவர்கள் அந்த சத்தியத்தை கொண்டு அசத்தியத்தை அழித்தார்கள். அவர்களுடன் நேர்வழி என்பது வந்தது. அவர்களுடன் மனித சமூகத்தை சிறப்பான முறையிலே வாழ வைக்கக்கூடிய வாழ்க்கை என்பது வந்தது. அவர்கள் நீதத்தை கொண்டு வந்தார்கள். இன்னும் அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் ஷிர்க்கை, அநியாயத்தை, வழிகேடுகளை அழித்து விட்டான். அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அகிலத்தாருக்கு ரஹ்மத்தாக அனுப்பினான்.
நன்மாராயம் செய்வதற்கும் எச்சரிக்கை செய்வதற்கும். எவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டார்களே அவர்களுக்கு நன்மாராயமாகவும், யார் அவருக்கு மாறு செய்தார்களே அவர்கள் கொண்டு வந்த அந்த பாதையை தடுத்தார்களே இன்னும் அவர்களுக்கு எச்சரிக்கையாகவும், இன்னும் அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டினான். அல்லாஹு தஆலா சூரத்துல் மாயிதாவுடைய 15வது 16வது வசனங்களிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். யா அஹ்லல் கிதாபி கத் ஜாஅகும் ரசூலுனா யுபய்யினு லகும் கஸீரம் மிம்மா குன்தும் துக்ஃபூன மினல் கிதாபி வ யஅஃபு அன் கஸீர் கத் ஜாஅகும் மினல்லாஹி நூருன் வ கிதாபும் முபீன் யஹ்தி பிஹில்லாஹு மன் இத்தபஅ ரிضوانஹு சுபுலஸ் ஸலாம் வ யுக்ரிஜுஹும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர் பிஇذனிஹி வ யஹ்தீஹிம் இலா ஸிராத்தின் முஸ்தகீம். அல்லாஹு ஜல்ல ஃபீ உலாஹ் அவன் சூரத்து மாயிதாவுடைய 15வது 16வது வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஏ வேதம் கொடுக்கப்பட்ட மக்களே, உங்களின் மீது எங்களுடைய தூதர் வந்திருக்கின்றார், அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். யுபய்யினு லகும் கஸீரம் மிம்மா குன்தும் துக்ஃபூன மினல் கிதாப், வேதத்திலிருந்து தௌராத்திலிருந்து இஞ்சிலிருந்து நீங்கள் அதிகமானவைகளை மறைத்துக் கொண்டிருந்தீர்களே அவைகளை அவர் உங்களுக்கு தெளிவு காட்டுவார். வயஃபு அன் கஸீரின், அதிகமான விடயங்களை விட்டு உங்களை மன்னித்து விட்டார். கத் ஜாஅகும் மினல்லாஹி நூருன் வ கிதாபும் முபீன், இன்னும் உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து திட்டத் தெளிவான ஒளியும் இன்னும் அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு ஒளியும் திட்டத் தெளிவான வேதமும் வந்திருக்கின்றது. அல்லாஹு தஆலா அதனை கொண்டு எவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடுகின்றார்களே அவர்களுக்கு இஸ்லாத்தின் பாதைகளை, நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய பாதைகளை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழிகாட்டுகின்றான். இன்னும் அவர்களை இருள்களிலிருந்து ஒளியின் பால் அவனுடைய அனுமதியின் பிரகாரம் வெளியாக்குகின்றான். இன்னும் அவன் நேரான பாதையின் பால் அவர்களுக்கு வழிகாட்டுகின்றான் என்று இந்த அல் குர்ஆனி வசனத்திலே அல்லாஹு தஆலா எடுத்து காட்டுகின்றான். قال الإمام الحافظ أبو جعفر محمد بن جرير الطبري إمام المفسرين في تفسيره. أبو جعفر محمد بن جرير الطبري முஃபஸ்ஸிரீன்களின் தலைவர், அவருடைய தஃப்சீர் அத்தபரியிலே இந்த அல் குர்ஆனி வசனத்திற்கு சொல்லி காட்டுகின்றார்கள். யஅனி பின் நூர், நூர் என்று அல்லாஹ் மினல்லாஹி நூர், அல்லாஹ்விடம் இருந்து உங்களுக்கு ஒளி வந்திருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றதே, இந்த ஒளி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவார்கள். அனார் அல்லாஹு பிஹில் ஹக்க, அல்லாஹு தஆலா அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு சத்தியத்தை ஒளிக்காட்டினான், சத்தியத்தின் பால் ஒளிக்காட்டினான். வஅظஹர பிஹில் இஸ்லாம், அவர்களின் மூலம் அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை வெளிப்படுத்தினான், மேலோங்க செய்தான். வமஹக பிஹி ஷிர்க, இன்னும் அவரின் மூலம் அல்லாஹ் தஆலா அசத்தியத்தை ஷிர்க்கை அழித்து விட்டான். ஃபஹுவ நூரும், அது ஒளியாக இருக்கின்றது. லிமன் இஸ்தனார பிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனவே யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஒளியை தேடுகின்றார்களே அல்லாஹ் தஆலா அவரின் மூலம் சத்தியத்தை தெளிவு காட்டுகின்றான் என்று இமாம் இப்னு அபு ஜஅஃபர் முஹம்மது இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். சகோதரர்களே, இந்த அல் குர்ஆனி வசனம் எங்களுக்கு எதனை எடுத்து காட்டுகின்றது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்ட தெளிவானதை எங்களுக்கு கொண்டு வந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், வேதம் கொடுக்கப்பட்ட மக்களான யூத நஸ்ரானிகள் கூட அவர்களுடைய தௌராத்திலும் இஞ்சிலிலும் எவைகளை எல்லாம் மறைத்து வைத்திருந்தார்களே அவைகளை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினான். உதாரணத்திற்கு, அன்றைய அந்த வேதம் கொடுக்கப்பட்ட மக்களிடத்திலே இவர்கள் விபச்சாரம் செய்து விட்டார்களே, அவர்களுக்கு கல்லெறியக்கூடிய அந்த தண்டனை இருந்தது, அதை அவர்கள் மறைத்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு எடுத்து காட்டினார்கள். இன்னும் இந்த அல் குர்ஆனி வசனத்தில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒளியை, இன்னும் திட்ட தெளிவான வேதத்தையும் கொண்டு வந்திருக்கின்றான். ஒளி என்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை எங்களுக்கு அபூ ஜாஃபர் முஹம்மது இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். என்றாலும் நூர் என்பதை எங்களுக்கு வேதம், அதே போல் இஸ்லாம் என்ற அர்த்தங்களிலும் கூறப்படக்கூடியதை நாங்கள் காணுகின்றோம்.
அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக எவன் யார் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடுகின்றானே அவர்களுக்கு சத்தியத்துடைய பாதையுடைய வெளிச்சத்தை தெளிவை அல்லாஹு தஆலா காட்டுகின்றான். குஃப்ருடைய, ஷிர்க்குடைய, பித்அத்துடைய, நிஃபாக்குடைய இருள்களிலிருந்து அவர்களை அல்லாஹு தஆலா அவனுடைய அனுமதியின் பிரகாரம் அவர்களுக்கு அந்த இருள்களிலிருந்து வெளியாக்குகின்றான். இன்னும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நேரான பாதையை கொடுக்கின்றான் என்பதை இந்த அல் குர்ஆனிய வசனத்திலிருந்து எங்களுக்கு எடுத்து காட்டப்படுகின்றது. அதற்கு பின்னால் இமாம் புகாரி, ஷேக் புகாரி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு சஹீஹ் புகாரியிலே உள்ள ஹதீஸை ஆதாரமாக எடுத்து காட்டுகின்றார்கள். அன் அதா இப்னு ஸாயிப் ரஹிமஹுல்லாஹ் قال அதா இப்னு ஸாயிப் என்கின்ற தாபி அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்தேன். அவர்களுக்கு கூறினேன், எனக்கு அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி தௌராத்திலே வர்ணிக்கப்பட்டிருப்பதை சொல்லுங்கள் என்று சொல்லி. அதாவது அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தௌராத்தை படித்தவர்களாக தெரிந்தவர்களாக இருந்தார்கள். எனவே தான் அதா இப்னு ஸாயிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தௌராத்திலே அருமை ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறப்பட்டதை குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அஜல் ஆம் வல்லாஹி இன்னஹு லமௌசூஃபுன் ஃபித் தௌராத் பிபஅதி சிஃபதி ஃபில் குர்ஆன். அல் குர்ஆனிலே எத்தகைய வர்ணனைகளை கொண்டு வர்ணிக்கப்பட்டிருக்கின்றதே அந்த வர்ணனைகள் சிலது தௌராத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது. யா அய்யுஹன் நபி, ஏ நபியே, இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா, நாங்கள் உங்களை சாட்சியாளராகவும் இன்னும் நன்மாராயம் சொல்லக்கூடியவராகவும் எச்சரிக்கை செய்யக்கூடிய அனுப்பியிருக்கின்றோம் என்று தௌராத்திலும் அல் குர்ஆனில் வர்ணிக்கப்பட்டதை கொண்டு தௌராத்திலும் வர்ணிக்கப்பட்டிருக்கின்றன. வஹிர்ஸன் லில் உம்மியீன், அவர்கள் உம்மி சமுதாயமான அவர்களுக்கு பாதுகாவலர்களாக இருப்பார்கள் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அப்தி வ ரசூலி, நீ அல்லாஹ்வுடைய அடியாரும் அவனுடைய தூதருமாக இருக்கின்றாய், என்னுடைய அடியாரும் தூதருமாக இருக்கின்றாய் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது. சம்மைதுக முதவக்கில், காரியங்களை அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டப்பட்டவர் என்ற பெயர் அவருக்கு சூட்டப்பட்டதாக இருக்கின்றது. லைஸ பிஃபத்லின் வலா கலீல், அவர்கள் கடுக்கடுப்பான தன்மையுடையவர்களாக அவர்கள் கிடையாது. வலா ஸஹாபின் ஃபில் அஸ்வாக், சந்தைகளிலே கூச்சல் போடவர்களை போன்ற அவர்கள் சத்தம் போடக்கூடியவர்கள் அவர்கள் கிடையாது. வலா யத்ஃபஉ ஸய்யிஅத பிஸ்ஸய்யிஆ, ஒரு கெட்டதை கொண்டு அவர்கள் தடுக்கக்கூடியவர்களாக, பழிக்கு பழி கெட்டதை கொண்டு வாங்கக்கூடியவர்களாக அவர்கள் கிடையாது. வலாகின் யஃபு வ யக்ஃபிரு, என்றாலும் அவர்கள் மன்னித்து அவர்களை விட்டுவிடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். வலை யக்பிதஹு அல்லாஹு ஹத்தா யுகீம பிஹில் மில்லத்தல் அவ்ஜா, வளைந்து கிடக்கக்கூடிய அசத்தியமான கொள்கையில் இருக்கக்கூடியதை அவரை கொண்டு அல்லாஹு தஆலா நேராக்காமல் அவரை மௌத்தாக்கவில்லை. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கி அதனை மேலோங்க செய்தவர்களாக அன்றி அவர்கள் மௌத்தாகவில்லை. அவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று அந்த ஜாஹிலிய மக்களை நோக்கி சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹு தஆலா அவரை அந்த வார்த்தையை கொண்டு, அவர் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை கொண்டு எவர்களுடைய கண்கள் எல்லாம் குருடானதாக இருந்தது அந்த கண்களை திறந்ததாக ஆக்கிவிட்டான். சும்மா, எந்த செவிப்புலன்கள் எல்லாம் செவிடானதாக இருந்ததே அவைகளை திறந்து விட்டான். எந்த உள்ளங்கள் எல்லாம் மூடப்பட்டதானதாக இருந்ததே அவைகள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா அவன் திறந்து விட்டான் என்று அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வர்ணனையை குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இந்த செய்தியை இமாம் புகாரி அவருடைய சஹீஹிலே 2125வது ஹதீஸாக பதிவு செய்திருக்கின்றார்கள். வரவல் இமாம் திர்மிதி ஃபில் ஜாமி வ ஷமாயில், இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய சுனன்
திருமி அல் ஜாமியிலும் அதே போன்று ஷமாயில் முஹம்மதியா என்ற அந்த நூலிலும் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இமாம் இப்னு மாஜா அவருடைய சுனனிலும் பி இஸ்னாதின் சஹீஹ் சஹீஹான அறிவிப்பாளர் தொடரோடு உள்ளதானதாக இருக்கின்றது. لما كان اليوم الذي دخل فيه رسول الله صلى الله عليه وسلم المدينة أضاء منها كل شيء. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைய தினம் மதீனாவிலே நுழைந்தார்களே, அன்றைய தினத்திலே அல்லாஹு தஆலா அதன் பூரா எல்லாவற்றையும் ஒளிமயமாக்கினான். فلما كان اليوم الذي مات فيه أظلم منها كل شيء. அவர்கள் என்றைய தினம் மூத்தானார்களே, அன்றைய தினம் அந்த மதீனாவில் ஒவ்வொன்றும் இருளானதாக ஆகிவிட்டது. فلما نفضنا عن رسول الله صلى الله عليه وسلم الأيدي وإنا لفي دفنه حتى أنكرنا قلوبنا. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்குகின்ற அந்த நேரத்திலே, எங்களுடைய கரங்கள் அவர்களின் மீது மண்ணை போடுகின்ற அந்த நேரத்திலே எங்களுடைய உள்ளங்கள் அதை வெறுத்ததானதாக இருந்தது. எப்படி நபினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்குவது என்று எங்களுடைய உள்ளம் மறுத்ததானதாக இருந்தது. வஹாத தஅபீர், இந்த வரைவிலக்கு இந்த வார்த்தை எங்களுடைய உள்ளம் இவ்வாறு இருந்தது என்று சொல்கின்றார்களே, தஅபீருன் அனில் லவ்அதி பிஃபக்தி ஸய்யிதுல் முர்ஸலீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல்மார்களின் தலைவரின் இழப்பை ஈடு செய்ய முடியாத அந்த மாபெரும் கவலையை கொண்டுள்ள வார்த்தையானதாக இருக்கின்றது. வஷித்ததி தில்க ஸாஅதி அலைஹிம், அந்த நேரத்திலே இருந்த கடுமையான அந்த நிலைமை அவர்களுடைய உள்ளங்களை வெறுக்க வைத்து விட்டது. மின் ஷித்ததி ஹுஸ்னிஹிம் அலா ஃபிராகிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிதாஇல் வஹி, ரசூலுல்லாஹி அவர்களுடைய பிரிவினை, அதனுடைய கவலை, இன்னும் வஹி நின்று விட்டது. இந்த இரண்டையும் பார்க்கின்ற பொழுதுதான் அவர்களுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்தது என்பதை ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஷமாயில் முக்தர் ஷமாயில் முஹம்மதியா என்ற அந்த இதிலே குறிப்பாக சொன்னதை ஷேக் அப்துல்லா அல் புகாரி ஹஃபிலஹுல்லாஹ் அவர்கள் இந்த இடத்திலே எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். வரவல் இமாமுல் புகாரி ஃபி ஸஹீஹ், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய ஸஹீஹிலே பதிவு செய்திருக்கின்றார்கள் 3584வது ஹதீஸாக அன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூமு யௌமல் ஜும்அத்தி இலா ஷஜரத்தின் அவ் நஹ்லத்தின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈச்ச மரக்குற்றி அல்லது ஒரு மரக்குற்றியின் மீது ஜும்மாவுக்காக நிற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஃபகாலத் இம்ரஅத்து மினல் அன்சாரி அவ் ரஜுலுன், அன்சாரியை சேர்ந்த ஒரு பெண்மணி அல்லது ஒரு மனிதர் கூறுகின்றார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் உங்களுக்காக வேண்டிய ஒரு மிம்பரை ஏற்படுத்தி தரக்கூடாதா? கால இன் ஷிஅ்தும், நீங்கள் நாடினால், ஃபஜஅலு லஹு மிம்பரன், அதுக்காக வேண்டிய ஒரு மிம்பரை நீங்கள் ஏற்படுத்துங்கள் என்கின்றார்கள். ஃபலம்மா கான யௌமுல் ஜும்அத்தி துஃபிஅ இலல் மிம்பர், ஜும்மாவுடைய அந்த நாள் வந்த பொழுது மிம்பருடைய அந்த இது மரக்குற்றி அந்த செய்யப்பட்ட அந்த மிம்பர் கொண்டு வரப்பட்டது. ஃபஸாஹத்தின் நஹலத்து பிசியாஹ ஸபி, அந்த ஈச்ச மரக்குற்றி எவ்வாறு சிறு பிள்ளை அழுமே அதே மாதிரி கத்தி அழலானது. சும்ம நஸல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதிதாக அந்த செய்யப்பட்ட மிம்பரிலிருந்து இறங்கினார்கள். ஃபதம்மஹு இலைஹ், அந்த நேரத்தோடு இருந்த மரக்குற்றியை தன்னோடு இணைத்துக் கொண்டார்கள். தஇன்னு அனீன ஸபி அல்லதி யுஸக்கனு, எவ்வாறு அரவணைக்கப்பட்ட அந்த அந்த குழந்தை எவ்வாறு சிறு அழுகை அழுமே அத மாதிரி அந்த மரக்குற்றி அழலானது. கானத் தபிகி அலா மா கானத் தஸ்மா மின ஸிக்ரி இந்தஹா, அந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸிக்ர், அவர்கள் சொல்லக்கூடிய சொற்பொழிவுகள் செய்மடுக்கப்பட்டதாக இருந்ததை எண்ணித்தான் அந்த மரக்குற்றி அழுததாக இருந்தது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு காலம் என்னை பயன்படுத்தினார்கள், இன்று அது என்னை விட்டு சென்று விட்டதே என்ற கவலையிலே அவர்கள் அழலானார்கள். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கின்ற அந்த நேரத்திலே அவர்கள் அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். கூறினார்கள், யா மஅஷரல் முஸ்லிமீன், ஏ முஸ்லிம் சமூகமே, அல் ஹஷபத்து தஹின்னு இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷௌகன் இலா லிகாஇஹி ஃபஅன்தும் அஹக்கு அன் தஷ்தாகு இலைஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதிலே
எவ்வளவு ஆசை கொண்டதாக அந்த மரக்குற்றி இருக்கின்றது. நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு கொள்வதில் எவ்வளவு தகுதியானவர்கள், உரித்தானவர்கள் என்பதை எங்களுக்கு இந்த ஹதீஸ் எடுத்து காட்டுகின்றது என்பதை எங்களுக்கு ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். சகோதரர்களே, இது இமாம் ஷேக் அல்லாமா அல் புகாரி ஹஃபிதஹுல்லா அவர்கள் முன்னுரையாக வைத்த சில வார்த்தைகளாக அல் குர்ஆனி வசனங்கள் ஹதீஸ்களாக இருக்கின்றது. இதிலே நாங்கள் பெற வேண்டிய பாடம் அல்லது படிப்பினையாக உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது சலபியா என்பதற்கு முன்னால் சகோதரர்களே, இந்த சலபியா என்று நாடப்படுவதற்காக யார் முதலாவது? சஹாபாக்கள் சமுதாயம். இந்த சஹாபாக்கள் சமுதாயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னால் எவ்வாறு இருந்தார்கள்? அவர்கள் அறியாத சமுதாயமாக இருந்த, எதை அறியாதவர்களாக இருந்தார்கள்? ஈமான் என்றால் என்ன என்பதை அறியாதவர்களாக இருந்தார்கள். இஸ்லாம் என்றால் என்ன என்பதை அறியாதவர்களாக இருந்தார்கள். எது சத்தியம் என்பதை அறியாதவர்களாக இருந்தார்கள். அசத்தியத்திலே இருந்தார்கள். ஷிர்கிலும் குஃப்ரிலும் அநியாயத்திலும் வழிகேட்டிலும் இருந்தார்கள். அப்பொழுது அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை கொண்டு அனுப்பினான். அந்த கலிமா இவர்களை சத்தியவாதிகளாக மாற்றிவிட்டது. இவர்களை அசத்தியத்திலிருந்து பாதுகாத்து விட்டது. அவர்களிடத்திலே குடிக்கொண்டிருந்த அசத்தியத்தை அழித்து விட்டது. அவர்களிடத்திலே நேர்வழியை கொண்டு வந்தது. அதன் மூலமாக அவர்கள் இந்த பூமியிலே செழிப்பானவர்களாக வாழ்ந்தார்கள். மௌத்துக்கு பின்னாலும் அவர்களுடைய வாழ்க்கை செழிப்பானதாக இருக்கக்கூடியதானதாக இருக்கும். அல்லாஹு தஆலா அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அந்த சமூகத்திலே ஷிர்க்கை அழித்து விட்டான், குஃப்ரை அழித்து விட்டான், அனைத்து வழிகேடை அழித்து விட்டான். என்றால் என்ன அர்த்தம் சகோதரர்களே? அந்த சஹாபாக்கள் ஷிர்க்கில் இருந்து, குஃப்ரில் இருந்து, அனைத்து விதமான வழிகேடுகளில் இருந்து தூய்மையானவர்கள் அல்லாஹு தஆலா அவர்களை ஆக்கிவிட்டான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை கொண்டு. அதைத்தான் சூரத்துல் மாயிதாவுடைய 15வது 16 வசனங்கள் அல்லாஹ் தஆலா எடுத்து காட்டுகின்றான். அவர்களுக்கு வந்தது ஒளி. அந்த ஒளியின் மூலம் அவர்கள் ஒளியை பெற்றுக் கொண்டார்கள். அவர்களிடத்திலே வந்த திட்ட தெளிவான வேதம், அந்த வேதத்தை கொண்டு அனைத்தையும் தெளிவு பெற்றுக் கொண்டார்கள். அல்லாஹு தஆலா அந்த நபியை கொண்டு திருப்தி அடைந்த அந்த சமூகத்துக்கு நேர்வழி காட்டினான். இத்தபஅ ரிதுவானஹு, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடக்கூடியவர்கள். எங்களுக்கு தெரியும், எந்த சஹாபியுடைய பெயரை சொன்னால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே அவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடினார்கள். அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடின அந்த உத்தம சஹாபாக்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? அந்த நபியின் மூலம் நேர்வழி காட்டினார். சுபுலஸ் ஸலாம், அனைத்து விதமான நேர்வழிகளுடைய பாதையை அல்லாஹு தஆலா அந்த உத்தம சஹாபாக்களுக்கு வழிகாட்டினான். வயுஹ்ரிஜுஹும் மினல் ஸுலுமாத்தி இலன் நூர், அனைத்து விதமான இருள்களில் இருந்தும் ஒளியின் பால் அவர்களை வெளியாக்கினான். எனவே அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றவர்கள் யார்? சஹாபாக்கள், உத்தம சஹாபாக்கள். எனவே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நேரான பாதையை வழிகாட்டினான். அனைத்து விதமான இருள்களில் இருந்தும் ஒளியின் பால் அவர்களை வெளிக்கொண்டு வந்தான். இன்னும் அவர்களுக்கு அந்த சிராத் என்ற முஸ்தகீமுடைய பாதையை அல்லாஹு தஆலா தெளிவு காட்டினார். எனவே சகோதரர்களே, நபியுடைய வருகை, அதற்கு பின்னால் அந்த உத்தம சஹாபாக்கள் அந்த நபியின் வருகையினால் பெற்றுக்கொண்டதை எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றார். அதற்கு பின்னால் தௌராத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வர்ணிக்கப்பட்டது. அந்த நபி யார்? அந்த நபி எந்த சமூகத்தை நோக்கி வந்தார்களே அந்த சமூகத்துக்கு அவர்கள் செய்தது என்ன? ஷாஹிதன், சாட்சியாளராக இருக்கின்றார்கள். எதற்கு சாட்சியாளராக இருக்கின்றார்கள்? இந்த மார்க்கத்தை தூய்மையாக திட்ட தெளிவாக அந்த சமூகத்துக்கு எத்தி வைத்தார்கள். சஹாபாக்கள் சமுதாயத்துக்கு எந்த ஒன்றையுமே விட்டு வைக்கவில்லை. அதனால் தான் ஹஜ்ஜத்துல் விதாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கேட்டார்கள்? பல்லக்து வ அத்தைது வ நஸஹ்து, நான் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த மார்க்கத்தை திட்ட தெளிவாக, தூய்மையாக, துலாம்பரமாக
எந்த விதமான மூடு மந்திரங்கள் இல்லாமல், புதினங்கள் இல்லாமல், புதிர்கள் இல்லாமல் திட்ட தெளிவாக உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா? பலா, நாம் யார சொல்லலாம். அல்லாஹு மஷ்ஹூத், அல்லாஹு மஷ்ஹூத், அல்லாஹு மஷ்ஹூத், யா அல்லாஹ் நீ சாட்சியாக இரு என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜத்துல் விதாவிலே இந்த மார்க்கத்தை பரிபூர்ணமாக திட்ட தெளிவாக அந்த சஹாபாக்களுக்கு எத்தி வைத்தார்கள். அந்த சஹாபாக்கள் சமுதாயம் இந்த மார்க்கத்தை திட்ட தெளிவாக விளங்கினார்கள் என்பதை அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து அந்த ஹஜ்ஜத்துல் விதாவுடைய அந்த மன்றத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தி வைத்தார். ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா, அந்த சஹாபாக்களுக்கு நன்மாராய சொன்னார்கள், நீங்கள் என்னை பின்பற்றினால், நான் கொண்டு வந்த மார்க்கத்தை நிலைநாட்டினால் உங்களுக்கு பஷாரத் சொர்க்கம். நான் கொண்டு வதை மறுத்து விட்டீர்கள் என்றால், மறைத்து விட்டீர்கள் என்றால், திரிவுபடுத்தி விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு அழிவு, நாசம், நரகம் என்றார்கள். எனவே இந்த எச்சரிக்கையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹிர்தன் லில் உம்மீயீன், அந்த உம்மி சமுதாயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாத்தார்கள். மனோ இச்சையிலிருந்து சிக்குவதிலே, தாண்டோடித்தனமாக வாழ்வதிலிருந்து, யூத நசராணிகள் மஜூசிகள் வந்து கவ்வுவதிலிருந்து அந்த சஹாபாக்கள் சமுதாயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாத்தார்கள். அதனால தான் சஹீஹ் முஸ்லிமிலே பின்னால நாங்கள் படிப்போம், அன அமினத்துல் அஸ்ஹாபி, நான் என்னுடைய சஹாபாக்களுக்கு அமானத்தாக பொறுப்புதாரியாக இருக்கின்றேன் என்று நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்துல்லாஹி வஸலாமு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்மைகளை எங்களுக்கு அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், வலை யக்பிதஹு அல்லாஹ் ஹத்தா யுகீம பிஹில் மில்லத்தல் அவ்ஜா, அந்த குறைஷி குஃபார்கள், முஷ்ரிக்கீன்கள் எந்த கொள்கைகளை கொண்டிருந்தார்களே, அந்த யூதர்கள் எந்த கொள்கைகளை கொண்டிருந்தார்களே, அந்த நசராணிகள் எந்த கொள்கைகளை கொண்டிருந்தார்களே, மஜூசிகள் எந்த கொள்கையை கொண்டிருந்தார்களே, அத்தனை வழிகட்ட கொள்கைகளில் இருந்தும் அல்லாஹுவை ஈமான் கொண்ட அந்த சஹாபாக்கள் சமுதாயத்தை அவர்கள் நேராக்காமல் மௌத்தாகவில்லை. அந்த சஹாபாக்களிடத்தில் ஷிர்கில் இருந்து, குஃப்ரில் இருந்து, அனைத்து விதமான விதத்தில் இருந்தும் பாதுகாத்தார்கள். அதனால் தான் சகோதரர்களை, நாங்கள் படிக்கின்ற ஹதீஸ் புகாரியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய மௌத்துடைய அந்த தருவாயிலே சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, லஅனல்லாஹு யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் தஆலாவுடைய சாபம் யூத நஸாராணிகள் மீது உண்டாகட்டும். அவர்கள் எத்தகையவர்களாக இருந்தார்கள் என்றால், அவர்களுடைய நபிமார்களுடைய கபறுகளை பள்ளிவாசல்களாக்கினார். ஷிர்கை, ஷிர்குடைய ஊடகத்தை தன்னுடைய கடைசி நேரத்தில் கூட எச்சரிக்கை செய்யாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் விட்டுவிட்டு செல்லவில்லை என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு எடுத்துக்காட்டு. அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லும்படி சொன்னார். அந்த கலிமா அவர்களுடைய குருட்டுத்தன்மையாக இருந்த கண்களை ஒளிமயமாக்கி விட்டது, அவர்களுடைய செவிப்புலன்களை செவிமடுக்கக்கூடியதாக ஆக்கிவிட்டது, மூடிய உள்ளங்களை திறந்து விட்டது. இதுதான் சகோதரர்களே, அந்த உத்தம சஹாபாக்கள் நேர்வழியிலே இருந்தார்கள். அந்த உத்தம சஹாபாக்கள் நபி கொண்டு வந்த மார்க்கத்திலே இருந்தார்கள். அந்த உத்தம சஹாபாக்கள் நபி கொண்டு வந்ததை எத்தி வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், அதனையே நிலைநாட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை இந்த நபிமொழி எங்களுக்கு எடுத்து காட்டக்கூடியதானதாக இருக்கின்றன. அதைத்தான் அடுத்த ஹதீஸிலும் எங்களுக்கு எடுத்து சொல்கின்றார்கள். என்னென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று இந்த மார்க்கத்தோடு மதீனாவுக்குள்ளே நுழைந்தார்களே, அந்த மதீனா பூராவும் ஒளிமயமானதாக மாறிவிட்டது. அந்த சஹாபாக்கள் அந்த ஒளியோடு வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு எடுத்து. அந்த சஹாபாக்கள் நபியுடைய மேனியிலே மண்ணை போடுவதற்கு அவர்களுடைய கைகள் வரவில்லை என்றால் எவ்வாறு சகோதரர்களே, அந்த சஹாபாக்களுடைய நாவிலும் அவர்களுடைய உள்ளத்திலும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் நபிக்கு முரணான ஒன்றை சொல்வதற்கு, எண்ணுவதற்கு, செய்வதற்கு முன்வரும் என்பதை நாங்கள் சிந்திக்க கூடாதா? அந்த உத்தம சஹாபாக்கள் நபியுடைய வாழ்க்கையிலும் சரி, அதற்கு பின்னாலும் சரி, நபி கொண்டு வந்த மார்க்கத்துக்கு முரணாக எடுத்து நடப்பதற்கு அவர்களுடைய உள்ளங்கள் முன்வரவில்லை, அவர்களுடைய நாவுகள் மொழியவில்லை, அவர்களுடைய உடல் உறுப்புகள் செயல்படுத்தவில்லை என்பதைத்தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்ற. அந்த அளவுக்கு நபியின் மீது பேரன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள். இந்த இடத்திலே நான் உங்களுக்கு நபி மொழியை நினைவு காட்டுவதற்கு ஆசைப்படுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்த தாய்தான் ஹலீமத் பின்த் ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிவிட்டார்கள். சந்திப்பதற்காக வேண்டி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் செல்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி. செல்கின்ற நேரத்திலே அந்த தாய் ஹலீமத்து ஸஅதிய்யா அழுது கொண்டிருப்பதை பார்க்கின்றார்கள். கேட்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரிவினை எண்ணியா நீங்கள் அழுகின்றீர்கள் என்று கேட்ட நேரத்தில், இல்லை, இன்கிதா வஹி, வஹி முடிவடைந்து விட்டது, நின்று விட்டது, அதை எண்ணித்தான் நான் அழுகின்றேன் என்று அந்த பெண்மணி சொல்லுகின்றாள் என்பதை நாங்கள் ஹதீஸிலே காண்கின்றோம். சகோதரர்களே, இதுதான் உத்தம சஹாபாக்களுடைய நிலைப்பாடாக இருந்தது. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட பேர அன்பு என்பது, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உத்தம சஹாபாக்களை அந்த வகையிலே வளர்த்தெடுத்தார்கள். அந்த வகையிலே சஹாபாக்களை வளர்த்தெடுத்தார்கள். எனவே தான் அந்த சஹாபாக்களுக்கு வஹி முடிவடைந்து விட்டதன் பின்னால் எங்களை வளர்த்தெடுக்கக்கூடிய உயிரோட்டக்கூடிய அந்த ரூஹ் இல்லாமல் போய்விட்டதே என்ற கவலைத்தான் அவர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டது என்பதை நாங்கள் அடையாளம் காணுகின்றோம். சகோதரர்களே, அதைத்தான் இன்னும் ஒரு ஹதீஸிலே எங்களுக்கு இமாம் ஷேக் அல்லாமா அல் புகாரி ஹஃபிலஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த மரக்குற்றி, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்கின்ற பொழுது அந்த மரத்துடைய அந்த கட்டையின் மீது ஏறித்தான் உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதிலிருந்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆவுடைய பயானை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது ஒரு பெண்மணி அல்லது ஒரு அன்சாரியத்தில் இருந்தவர் கேட்க, உங்களுக்கு ஒரு அழகான ஒரு மிம்பரை, அதாவது பலகையினால் ஒரு மிம்பரை செய்து தரட்டும் என்று கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க நாடினா விரும்பினார்கள். அந்த மரக்குட்டி கூட நபியுடைய உபதேசத்தை கேட்பது விடுபட்டதன் பின்னால் அழுகின்றது என்றால் அந்த சஹாபாக்கள் யார் சகோதரர்களே? நாங்கள் சஹாபாக்கள் என்கின்ற பொழுது அவர்கள் ஒரு சர்வ சாதாரணமான ஒரு கண்ணத்தோடு பார்ப்பது என்பது மிக பயங்கரமான ஒரு தன்மை. அதனால் தான் இன்று எங்களுடைய சமூகத்திலே சலஃபியா என்றால் என்னென்று தெரியாது, சலஃப் என்றால் என்னென்று தெரியாது, சஹாபாக்கள் சமுதாயம் என்றால் என்னன்னு தெரியாது. இந்த சலஃப் என்பது ஏதோ புதிதாக வந்ததை போன்று சமூகத்துக்கு அடையாளம் காட்டுவதை நாங்கள் காணுகின்றோம். எப்பொழுது எங்களுடைய உள்ளங்களிலே சஹாபாக்கள் சமுதாயம் யார் என்பதை திட்ட தெளிவாக விளங்குவோமே, அவர்களுக்கு அல் குர்ஆனும் சுன்னாவும் கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்துகளை மகத்துவங்களை நாங்கள் விளங்குவோமே, அந்த சஹாபாக்கள் சமுதாயம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னாவை ஹயாத்தாக்குவதிலே மேலோங்குவதிலே அவர்களுடைய அர்ப்பணிப்புகள் என்ன என்பதை விளங்குவோமே, நிச்சயமாக அப்பொழுதுதான் சலஃபியா என்பதை நாங்கள் விளங்க முடியும். சகோதரர்களே, சஹாபாக்கள் என்பது சாதாரணமாக ஒருவன் அவனுடைய இயக்கத்திற்கு, அவனுடைய கொள்கைக்கு, அவன் கொண்டவைகளுக்காக வேண்டிய இரத்தத்தை ஓட்டுவதை போன்று இரத்தத்தை ஓட்டினவர்கள் கிடையாது. ஏனையவர்களை போன்று அவங்களோட கொள்கை, அவங்களோட இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சொத்து செல்வங்களை செலவழித்தவர்களை போன்று கிடையாது. சஹாபாக்கள் சமுதாயம் இந்த மார்க்கத்தை தெளிவாக விளங்கினார்கள். ஜாஹிலியத் என்றால் என்ன, ஷிர்க் என்றால் என்ன, குஃப்ர் என்றால் என்ன, பிதஅத் என்றால் என்ன, நபிக்கு முரணா வாழ்வது என்றால் என்ன, துன்யா என்றால் என்ன, ஆகிரத் என்றால் என்ன, தீன் இஸ்லாம் என்றால் என்ன, சுவன வாழ்க்கை என்றால் என்ன, நரகத்தில் இருந்து எங்களை பாதுகாக்கக்கூடியது எது, எல்லாவற்றையும் திட்ட தெளிவாக பட்டவர்த்தனமாக அவர்கள் விளங்கியிருந்தார்கள். அவர்களுடைய உள்ளம் ஒரு பொழுது ஷிர்க்கை உள்வாங்குவதற்கு தயாராகவில்லை. நெருப்புக்கு போவதை விட அது பயங்கரமானது என்பதை அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். சகோதரர்களே, அதனால் தான் நபி கொண்டு வந்த மார்க்கத்தில் ஒரு அணுவளவேனும் அதிகரிப்பதை அவர்கள் விரும்பவே இல்லை. வார்த்தையினால், எண்ணத்தினால், செயலினால் வரலாறை புரட்டி பார்த்த நாங்கள் பார்ப்போம், அந்த நபி கொண்டு வருவதற்கு மேலால் எதையும் கொண்டு வர விரும்பவில்லை. அந்த நபி செய்ததை நிலைநாட்டுவதிலே அவர்களை முந்தினவர்களை வரலாற்றை யாரையுமே காண முடியாது. அத்தகைய உத்தம சஹாபாக்கள் தான் அந்த நபி தோழர்கள். அந்த நபி தோழர்களை நாங்கள் சிறப்பாக விளங்கினால்தான் இந்த சலஃபியா என்றால், இந்த சலஃப் கொள்கை என்றால் என்ன என்பதை நாங்கள் தெளிவாக விளங்க முடியும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
அதன் காரணத்தினால் தான் சகோதரர்களே, இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த மரத்துக்கு நாங்க என்ன சொல்லுவோம், அது எந்த உணர்வுமே இல்லாதது. மரக்குத்தி என்றால், மரம் என்றால், ஒரு கல் என்றால் எந்த உணர்வுமே இல்லாதது. நீ அனைத்து புலன் அறிவுகளையும் கொண்டவன், அனைத்து உணர்வுகளையும் கொண்டவன், அனைத்து விளக்கங்களையும் தெரிவுகளையும் கொண்டவனா இருக்கக்கூடிய உனக்கு அந்த நபியுடைய சுண்ணாவிலே, அந்த நபியுடைய வாழ்க்கையிலே அவர்களை முன்மாதிரி அடுப்பதில் உனக்கு அன்பும் ஆசை வரவில்லை என்றால் நான் யார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை எங்களுக்கு ஹசனுல் பஸ்ரி ரஹிமல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார். இது சகோதரர்களே, அல்லாமா ஷேக் அப்துல்லா இப்னு அப்துல் ரஹீம் அல் புகாரி ஹஃபிலஹுல்லாஹ் அவர்களுடைய முன்னுரை. இந்த முன்னுரைக்கான சிறியதொரு விளக்கம் இந்த அடியானின் மூலம் உங்களுக்கு மத்தியில் வைக்கப்பட்ட. ஏனென்றால் இந்த முன்னுரை சலஃபு சாலிஹினுடைய பாதை, சஹாபாக்கள் யார் என்பதை நாங்கள் விளங்கி. ஏனென்றால் இந்த தமிழ் உலகம் நஊது பில்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இரண்டு தீவிரமான போக்கிலே போய்விட்டார்கள். ஒரு போக்கு சஹாபாக்கள் என்றால் கண்மூடித்தனமாக அவர்களின் மீது பதில் சஹாபாக்களுக்கு ஒரு மௌலூது, இல்லாவிட்டால் அந்த சஹாபாக்களுக்கு இந்த சஹாபாக்களுக்கு என்று எல்லை மீறி போகக்கூடிய தன்மை அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய இதுவும் இருக்கின்றது, வணக்கத்திற்கு தகுதியான தன்மை இருக்கின்றது என்று எல்லை மீறி போகக்கூடிய. இன்னும் ஒரு கூட்டம் என்னது, சஹாபாக்கள் யார், எங்களை போன்று சாதாரண மனிதர்கள் தான். சஹாபாக்கள் யார், எங்களை போன்று சாதாரண மனிதர்கள் தான். அவங்களுக்கு விளங்கல, எங்களுக்கும் விளங்கியது. இதுதான் எங்களுடைய சமுதாயத்திலே சஹாபாக்கள் கொடுக்கப்பட்டிருக்க இன்னும் ஒரு சாராருடைய மதிப்பு. இந்த ரெண்டும் தீவிரமான போக்கு. நாங்கள் சஹாபாக்களை அவர்களுடைய அந்தஸ்துக்கு மேலால் உயர்த்துவது கிடையாது. அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்துக்கும் வரமாட்டார்கள், ஏனைய நபிமார்களுடைய அந்தஸ்துக்கும் வரமாட்டார்கள். நபிமார்கள் அனைத்து பேருடைய அந்தஸ்துக்கு பிறகுதான் அந்த அபூபக்கர் சித்திக் அவர்களா இருக்கலாம், உமர் இப்னு கத்தாப் அவர்களா இருக்கலாம், ஏனைய சஹாபாக்கள் அடையக்கூடிய அந்தஸ்து யாருக்கு பின்னால், அனைத்து நபிமார்களுக்கு பின்னால். எங்களுக்கு தெரிஞ்ச நபி இருக்கலாம், தெரியாத நபி இருக்கலாம். எத்தனை நபிமார்கள் வந்தார், 1,00,000 நபிமார்களா? அத்தனை நபிமார்களுடைய அந்தஸ்துக்கு பின்னால்தான் யாரு, இந்த உத்தம சஹாபா. அப்ப அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு அடைய முடியுமா? அடைய முடியாது. எந்த சஹாபாக்களுடைய வார்த்தையையும் நாங்கள் நபிக்கு மேலால கொண்டு போய் வைத்ததே கிடையாது. நபியுடைய வார்த்தைக்கு விளக்கம், நபியுடைய வார்த்தைக்கு தெளிவு, நபியுடைய வார்த்தைக்கு எடுத்துக்காட்டுதல், முன்மாதிரி என்று தான் சொல்லுவோமே தவிர நபியுடைய வார்த்தைக்கு மேலாக நாங்கள் விளங்க வேண்டும் என்று சொல்வது பகிரங்கமான குஃப்ர். அது பகிரங்கமான குஃப்ர். அஃதா அபு ஹனீஃபா அப்பன் அஃதா ரசூலுல்லாஹ் வ அஸாபா அபு ஹனீஃபா. ஏதாவது ஒரு விடயத்தில் இமாம் அபு ஹனீஃபாவுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் முரண்பட்டு வந்தா எப்படி ஹனஃபி மதத்துல உள்ளவங்க எடுப்பாங்க? கௌசர் என்ன சொல்றான், நவுது பில்லாஹ், நாங்க எப்படி எடுக்கணும்? ரசூலுல்லாஹ்வுக்கும் அபு ஹனீஃபாவுக்கு ரஹிமத்துல்லாஹி அவங்களுக்கு மாற்றம் கொண்டு வந்தா நாங்க எப்படி எடுக்கணுமா? ரசூலுல்லாஹ் தவறு செஞ்சிட்டாங்க, யாரு சரியாயிட்டாரு? இமாம் அபு. இது அவருடைய மதவுடைய வெறி. நாங்க அவரு சுன்னத் ஜமாத்துகள் அப்படி கிடையாது, சலஃப் சாலிஹீன்கள் அப்படி கிடையாது. நாங்க என்ன சொல்லுவோம், ரசூலுல்லாஹ்வுடைய நேரடியான ஹதீஸுக்கு முரணான ஒரு வார்த்தை சஹாபாக்களின் வருமாக இருந்தால் அந்த சஹாபி யாராக இருந்தாலும் அவர் அந்த இடத்துல தவறு வைத்திருக்கிறார். இதுதான் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாத்துடைய இந்த கொள்கை. இதுக்கு முரணாக இருக்குமா என்றால் குஃப்ர் என்பது அவர்களுடைய கொள்கை. அதே போன்று சகோதரர்களே, சஹாபாக்கள் சாதாரண மனுஷர்கள், அவரை விட நாங்கள் சிறப்பா விளங்கேலும், அவர்கள் விட அழகா விளங்கேலும் என்று நான் எடுப்பேனாக இருந்தால் நான் தவறிழைத்தவனா இது. குர்ஆன சஹாபாக்களை விட நான் விளங்கேலும், ஹதீஸ்ல சஹாபாக்களை விட நான் விளங்கேலும். சகோதரர்களை, இது மறு அர்த்தம் என்னது? உனக்கு கிடைக்கிற பெருமை, உனக்கு கிடைக்கிற பெருமை. அந்த உத்தம சஹாபாக்கள் விளங்குறதை விட நான் சிறப்பா விளங்கேலும் என்று சொன்னால் நாங்க என்ன சொல்லுவோம்? ஆம், சஹாபி ஒன்றுக்கு கிடைக்காத ஒரு விடயம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்? சஹாபாக்களுக்கு எல்லா ஹதீஸும் கிடைச்சிச்சா? கிடைக்கும். தாபியங்களுக்கு எல்லா ஹதீஸும் கிடைச்சிச்சா? இல்ல. ஆனா சஹாபி ஒன்றுக்கு கிடைக்காத ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். சஹாபாக்கள் சமுதாயத்துக்கு கிடைக்காது உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்டா குர்ஆன்ன்றது யார் எங்களுக்கு தரணும்? ஒரு சஹாபி தான் சொல்லணும். சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹில் ஆலமீன் ரசூலுல்லாஹ் ஓதினாங்க, இது குர்ஆன் என்று சஹாபி தான் சொல்லணும், இல்லாட்டி எங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி ஒரு ஹதீஸ் சஹாபி இடத்திலிருந்து வரணும், சஹாபி இடத்திலிருந்து வரலாட்டி அந்த ஹதீஸ் தஈஃப்.
சில ஹதீஸ்ல. அப்ப நாங்க என்ன சொல்றோம், ஒரு சஹாபிக்கு கிடைக்காதது உங்களுக்கு கிடைக்கும், ஆனா சஹாபாக்கள் சமுதாயத்துக்கு கிடைக்காதது உங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா சஹாபியாக்கள் யாராவது ஒருத்தர் கிடைச்சுதான் உங்களுக்கு வரணும் என்பதை தெளிவாக நாங்கள் விளைக்கிறோம். எனவே சகோதரர்களே, இது அடிப்படை ஆக முக்கியம் நாங்கள் இந்த விளக்கத்தை விளங்குவதற்கு. அதற்கு பின்னால் எங்களுக்கு ஷேக் அல்லாமா அப்துல்லா பின் அப்துல் ரஹீம் அல் புகாரி ஹஃபிலஹுல்லாஹ் அவர்கள் இந்த சொற்பொழிவு, அதாவது மக்கமா நகரத்தில் அவர்கள் ஆற்றின அந்த சொற்பொழிவுல 6 விடயங்கள் உள்ளடக்குகிறார். இந்த 6 விடயங்களை நாங்க தெளிவா விளங்கினோம் என்றால் சலஃபியா என்பதை விளங்கும். ஆனா இதுல இன்னும் அதிகமா விளங்க இருக்குது. ஆனா அடிப்படையாக ஒரு பொதுமகன் அல்லது ஒரு படிக்கக்கூடிய மாணவன் சலஃபி கொள்கையை விளங்கணுமா இருந்தால் இந்த 6 விஷயத்தை அவர் விளங்கினார் என்றால் சலஃப் என்றா என்னன்னு விளங்குது. அதுதான் இந்த 6 அடிப்படையில எங்களுக்கு ஷேக் அல்லாமா அப்துல்லா இப்னு அப்துல் ரஹீம் அல் புகாரி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள். அதுல முதலாவது என்னவென்று சொன்னால், சலஃப் என்ற வார்த்தைக்கு உள்ள அர்த்தம் என்ன? சலஃப் என்ற வார்த்தைக்கு உள்ள அர்த்தம் என்ன? குர்ஆன்ல எப்படி பயன்படுத்தப்பட்டு, சலஃப் என்ற வார்த்தை குர்ஆன்ல பயன்படுத்தப்பட்டிருக்குதா, ஹதீஸ்ல பயன்படுத்தப்பட்டிருக்குதா, எப்படி பயன்படுத்தினாங்க? எங்களுடைய சஹாபாக்கள், தாபீன்கள், தபல் தாபீன்கள், இமாம்கள் இந்த சலஃப் என்ற வார்த்தையை பயன்படுத்திக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமா பயன்படுத்துகிறார்கள். குர்ஆன்ல வந்திருக்கு, ஹதீஸ்ல வந்திருக்குது, சஹாபாக்கள் பயன்படுத்தி இருக்கிறார். இமாம் புகாரி சஹீஹ் புகாரில சொல்லியிருக்கிறாரு சலஃப் என்ற வார்த்தையை, இமாம் முஸ்லிம் சஹீஹ் முஸ்லிம்ல சொல்லியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாங்க அதை படிக்கின்ற பொழுது படிப்போம். அப்ப அந்த வார்த்தையை எவ்வாறு, அரபு வார்த்தையை எவ்வாறு நாங்க விளங்குறது? ஏன்னா அது கட்டாயம் நாங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லாவிட்டால் அதுக்கு ஒரு வழிகேடான அர்த்தத்துக்கு நாங்க. இரண்டாவது, இமாம் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த வசனத்தை, இந்த சலஃப் என்ற வார்த்தைய எப்படி எங்களுடைய சஹாபாக்கள் சமுதாயம், அவர்களுக்கு பின்னால் இந்த தாபீன்கள் சமுதாயம், தபல் தாபீன் சமுதாயம் எவ்வாறு விளங்கினார்கள், இந்த வார்த்தை எப்படி நாங்க குர்ஆன் ஹதீஸினூடாக சலஃபு சாலிஹீன்களுடைய வார்த்தைகளூடாக விளங்குவது என்பதை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். மூணாவதாக, இந்த சலஃப் என்ற வார்த்தைக்கு ஒத்த கருத்துள்ள ஏனைய பெயர்கள் என்ன? உதாரணத்துக்கு நாங்க சொல்றோம் சுபஹ் தொழுகின்றோம், இன்னும் ஒரு பேர் என்னது? ஃபஜ்ர் தொழுகை. ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று. ஒருத்தர் ஃபஜ்ர்னு சொன்னாலும் சரி, ஒருத்தர் சுபஹ் சொன்னா, ரெண்டுமே வேறையா? ஏன் நாங்க ரெண்டு விளங்கி வச்சிருந்தா தான் எல்லாத்தையும் யோசிப்போம். என்னது ஃபஜ்ர் வேற ஒரு தொழுகை போல, சுபஹ் வேற. இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன், நான் அத்தமாவுடைய தொழுகை தொழ போறேன். இப்ப நாங்க அத்தமாக்கு அதான் சொல்ல போறோம். நீங்க யோசிப்பீங்க, என்னது தெரியாதவங்க என்ன யோசிப்பீங்க, அடே சுபஹ் தெரியும், லுஹர் தெரியும், அசர் தெரியும், மாரிப் தெரியும், இஷா தெரியும், அது அத்தமாக்கு அதான், அத்தமாக்குன்னு ஒரு அதான் நிக்குதா, அது என்ன தொழுவ? இவர் என்ன புதுசா கொண்டு வந்து இருப்போம். ஏன் அதுல இன்னொரு பேரை எனக்கு தெரியாது. இஷாக்குள்ள இன்னொரு பேர் என்னது? அத்தம். நிறைய பேருக்கு என்ன தெரியாது, சுபஹ் ஃபஜ்ர் தெரியும், ஆனா இஷாக்கு இன்னும் ஒரு பேர் என்ன தெரியாது, அத்தமான ஹதீஸ்ல வர தெரியாது. அதே போல அசருக்கு உஸ்தா, சலாத்துல் உஸ்தாது தெரியுது. அப்ப நாங்க இதுல பேரை தெரிஞ்சாதான் என்ன செய்யலும், விளங்கி கொள்ளலும். என்னது, இவர் சலப்புன்னு சொன்னாலும் சரி, அவளு சுண்ணான்னு சொன்னாலும் சரி, அவளு அசர்ன்னு சொன்னாலும் சரி, இதெல்லாம் என்னது ஒரு பேரை தான் சொல்றாங்க, ஒன்றைத்தான் குறிக்குது என்பதை நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கு. நாலாவது பாயிண்ட் என்னன்னு சொன்னால், ஹுக்மு இத்திபா வல் இன்திசாப் இல சலஃபிய்யா. இந்த சலஃபுடைய கொள்கையை பின்பற்றுவதும் நான் என்ன சலஃபின்னு சொல்வதிலும் உள்ள சட்டம் என்ன? சலஃப் கொள்கையை பின்பற்றலாமா? குர்ஆன் ஹதீஸ்ல என்ன ஆதாரங்கள் இருக்குது? அதே போல நான் என்ன சலஃபின்னு சொல்லேலுமா? அதுக்கு என்ன ஆதாரங்கள் இருக்கு? எங்களுடைய இமாம்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க என்ற விடயங்களை நாங்க அதுல பார்க்க போறோம். ஐந்தாவது விடயம், ஃபதுலு இத்திபா ஸலஃப் வ ஸலஃபிய்யா. சலஃபுடைய கொள்கையை, இந்த சலஃபு யார் சலஃபிகள்? சஹாபாக்கள், தாபீன், தபல் தாபீன்களா, அவர்களை பின்பற்றுதல், அவங்களோட கருத்துல எடுத்து நடக்கிறதுல உள்ள சிறப்புகள் என்ன என்பதை ஐந்தாவதாக பார்க்கிறோம். ஆறாவதாக எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள், சிமாத் வ மஆலிமுல் மன்ஹஜ் ஸலஃபி அவ் ஸலஃபிய்யா. சலஃபி என்று சொல்லக்கூடிய அல்லது சலஃப் கொள்கை என்று சொல்லக்கூடிய அதுல உள்ள அடையாளங்கள் என்ன? இப்ப நாங்க ஒருத்தர் முஸ்லீம் சொல்றோம், அவருக்கு அடையாளம் இருக்குதா இல்லையா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா மொழிந்து அதை ஏற்றுக்கொண்டவராக இருந்தா தான் அவர் யாரா இருப்பாரு? முஸ்லிமா இருப்பாரு.
அதே நேரத்தில் அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தான் கடைசி நபி, அவருக்கு ஒரு நபி இல்ல என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் என்னது ஒரு முஸ்லீமுடைய அடையாளம். அதே போல தன்னை சலப்பி என்று சொல்லுகின்றார், இல்லைன்னா சலப்பி கொள்கை ஏற்றுக்கொள்ளுங்க, சலப்பி கொள்கை என்றார். அதுக்குள்ள அடையாளங்கள் என்ன, அதனுடைய வடிவங்கள் என்ன, அது என்னது என்பதை நாங்கள் தெரிஞ்சு வைத்திருக்கிறோம். ஏழாவதாக எங்களுக்கு சொல்லித்தர ஹாத்திமா வஃபீஹ கலிமாத்துன் முபியத். இந்த பாடத்துல சில தெளிவூட்டல்கள், விளக்கங்கள், ஒளிவூட்டல்கள், அதை இந்த 6 அடிப்படைகள் முக்கியமானது. இந்த 6 அடிப்படைகள் சில விடயங்கள் உங்களுக்கு மேலதிகமாக தெளிவுக்காக உங்களுக்கு எத்தி வைக்க போறேன் என்பதை எங்களுக்கு அப்துல்லா இப்னு அப்துல் ரஹீம் அல் புகாரி அவர்கள் குறிப்பிட்டார். الله أكبر الله أكبر الله அடுத்ததாக சகோதரர்களே, இதற்கு பின்னால் நாங்கள் முதலாவது நுக்தத்தில் முதலாவது விடயத்துக்கு உள்நோக்குவோம். அதாவது அஸ்ஸலஃபியா என்பது அரபு பாஷையில் அதனுடைய அர்த்தம் என்ன? அஸ்ஸீனு வல்லாமு வல்ஃபா, சலஃப் என்றது என்னது? சீன் லாம் ஃபா என்ற எழுத்துக்களை உள்ளடக்கியதா இருக்கின்றது. அதனுடைய அர்த்தம் தகத்தும் வசபக், முந்தி சென்று விட்டார், முந்தி விட்டார் என்பதுதான் சலஃபுடைய அர்த்தம். சலஃப் என்றால் முந்தினார் என்பது அதனுடைய அர்த்தம் என்று இமாம் இப்னு ஃபாரிஸ் அவருடைய முஅஜம் மகாஈஸ் லுகா என்ற அந்த நூலிலே குறிப்பிட்டு காட்டினார். அப்ப சலஃப் என்றால் என்னது? முந்தி விட்டார் என்பது அர்த்தமானதாக இருக்கின்றது. அல் முத்தகத்திம், அஸ்ஸலஃபி என்றால் அல் முத்தகத்திம் வஸ்ஸாபிக், முந்தினவர் என்பது சலஃபி என்ற அர்த்தம், முந்தினவர் என்பது அர்த்தம். இதனுடைய ஒருமை சாலிஃப், சாலிஃப் முந்தினவன், சென்று விட்டவன் என்பது
அதனுடைய அர்த்தமானதாக இருக்கின்றது. அதாவது உறவுகளிலே எவர்கள் முந்தி விட்டார்களே பொதுப்படையாக அவர்களை குறிக்கக்கூடியதாக, எங்களுக்கு முன்னால யாரெல்லாம் சென்று விட்டார்களே, அதாவது நாங்க போன ஜெனரேஷன் நாங்க சொல்றோமே சென்றவர்கள் சொல்லி, அதுக்குத்தான் சொல்றது சலப் என்று பொதுப்படையா சொல்லக்கூடியது. எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுக்கு முந்தினவங்க என்று சொல்லக்கூடியதைத்தான் சலப் என்ற வார்த்தை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹு தாலா சூரத்து ஸுஹ்ருடைய 56வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், நாங்கள் அவர்களை முன் சென்றவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக, அவர்களை முன்னுதாரணமாக முன் சென்றவர்களுக்குள்ளவர்கள் ஆக்கிவிட்டோம். இன்னும் பின்னால வரக்கூடியவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக நாங்கள் அவர்களை செஞ்சிட்டோம், அவர்களை நாங்கள் முன் சென்றவர்களாக ஆக்கினோம். பின்னால வரவங்களுக்கு அவங்க யாரா ஒரு படிப்பினையா என்று அல்லாஹ் தஆலா சலஃப் என்ற அந்த வார்த்தையை சூரத்து ஸுஹ்ருடைய 56வது வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகின்றார். இந்த அல் குர்ஆனி வசனத்துக்கு இமாம் பகவி அவருடைய தஃசீர் மஆலிமுத் தன்சீரிலே குறிப்பிடுகின்றார்கள், அஸ்-சலஃப், இங்கே சலஃப் என்று சொல்வது மன் தகத்தம மினல் ஆபாஇ ஃபஜஅல்னாஹும் முதகத்திமீன லியத்தஇல பிஹிமுல் ஆகிரூன். சலஃப் என்றால் எவர்களெல்லாம் எங்களுடைய பெற்றோர்களாக மூதாதையர்களாக முந்தி சென்றவர்களாக இருக்கின்றார்களே அவர்களை தான் குறிக்கணும். அவர்களை முன் சென்றவர்களை முன் சென்றவர்களை நாங்கள் ஆக்கினோம், பின்னால் உள்ளவர்கள் அவர்கள் மூலம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகவே. அல்லாஹ் முன் சென்ற சமுதாயங்கள் எங்களுக்கு ஏன் சொல்றான், பின்னால வந்தவங்க படிப்பினை பெற வேண்டும். யார் அவர்கள்? எங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தினர்கள். எனவே இங்கே சலஃப் என்பது முன் சென்றவர்கள் என்ற அர்த்தத்தை குறிக்கின்றது என்று இமாம் பகவி அவருடைய தஃசீரில் குறிப்பிடுகிறார். வமின்ஹு கௌலுல்லாஹி தஆலா, அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தை சூரத்து நிசாவுடைய 23வது வசனம், வஅன் தஜ்மஉ பைனல் உஃப்தைனி இல்லா மா கத் ஸலஃப். நீங்கள் இரண்டு சகோதரிகளை, கூட பிறந்த இரண்டு சகோதரிகளை ஒரே நேரத்தில் திருமணம் முடிக்க முடியும் என்பது ஆரம்பத்திலே இருந்தது. இல்லா மா கத் ஸலஃப், முந்தி சென்றதை விட்டதை தவிர என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டு. ஐ மா தகத்தம மின் ஃபிஅலிக்கும், உங்களுடைய முந்தி நீங்க என்ன செஞ்சீர்கள், ஒரே நேரத்தில் இரண்டு சகோதரிகளை, மனைவியையும் அவளுடைய கூட பிறந்த சகோதரன் நீங்க திருமணம் முடிக்கக்கூடியவர்களா இருந்தீர்கள். இது எப்ப முந்தி செஞ்சீர்கள். இப்ப உங்களுக்கு செய்யலுமா? முந்தி செஞ்சது அது உங்களுக்கு பாவம் ஆகாது. இதுக்கு பிறகு நீங்க செஞ்சால் பாதம். அப்ப இல்ல மா கது சலப்ப, நீங்க முந்தி செஞ்சதை தவிர. சலப்ப என்னது? முந்தி என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே பயன்படுத்தி ஃபதாலிக முத்தஜாஃபன் அன்ஹு ஃபல் இஸ்திஸ்னாஉ அனில் இஸ்மி லா அன் ஜவாதில் ஃபிஅலி. எனவே யார் இதுல எல்லை கடந்து போவாங்களே அவங்க பாவி ஆவாங்க. எனவே யார் முந்தி செஞ்சாங்களே அவங்களுக்கு அதுல பாவம் கிடையாது. ஆனா இப்ப செய்யறது அவர்களுக்கு அனுமதிக்கப்படாது. வலிஹாத யுகால், இதன் காரணத்தினால் சொல்ல லி ஃபுலானி சலஃபுன் கரீம் ஐ ஆபாவ முத்தகத்திமூன். காலஹு அர்ராஹிப் அஸ்ஃபஹானி ரஹிமஹுல்லாஹ் ஃபில் முஃப்ரதாத். இமாம் அஸ்ஃபஹானி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய முஃப்ரதாத்திலே, அதாவது உங்களுக்கு, அதாவது இவருக்கு ஒரு சிறப்பான முன்மாதிரி உள்ள பெற்றோர்கள் இருக்கிறாங்க. இவரோட பெற்றவங்க யாரா இருக்கிறாங்க? பெற்றவங்க யாரா சிறப்பானவங்களா? அஷ்ட இவர் யாரே சிறப்பானவரா இருக்கிறார். இவர் சிறப்பானவராவதற்கு காரணம் என்னது? அவருடைய பெற்றோருடைய பெற்றோர்கள் சிறப்பானவர்களா இருக்கிறார். இந்த சலப்பு வார்த்தை அந்த காலத்துல பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை இமாம் அஸ்ஃபஹானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு வார்த்தை ரீதியாக சொல்லி காட்டுகிறார். எனவே சகோதரர்களே, இந்த இடத்துல ஒரு சிறிய ஒரு உபதேசம் என்று சொன்னால், பெற்றோர்களாகிய நாங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருந்தால்தான் பிள்ளைகள் சிறப்பானவர்களா வருவார்கள். பெற்றோர்களாகிய நாங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரி இல்லை என்றால் ஒரு நாள் பிள்ளைகள் என்ன செய்யலாது, சிறப்பானவர்களா எதிர்பார்க்க முடியும். அல்லாஹ் நாடி பெற்றோர்கள் சிறப்பானவர்களா இருந்தாலும் தவறா போக வைக்கிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சிறப்பானவர், அவருடைய மகன் அது வெற்றி விலகு. காலை وخصه الحافظ ابن عسير وعلامة ابن منظور المتقدم والسابق في السن والفضل. அதாவது சலஃப் என்பது இமாம் இப்னு அசீர் ரஹிமஹுல்லாஹ், இமாம் இப்னு மந்தூர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், முன் சென்றவர்கள் மாத்திரமல்ல, வயதிலும் முந்தினவர்களா இருக்கணும், சிறப்பிலும் முந்தினவர், அவங்களுக்கு சலஃப்னு சொல்றது. சும்மா எல்லாத்தையும் பார்த்து சலஃப்னு சொல்றது, அவங்க சிறப்பானவர்களா இருக்கணும், முன்மாதிரி மிக்கவர்களா இருக்கிற. அப்பதான் சலஃப் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் என்பதை இமாம் இப்னு மந்தூர்
அதே போல இமாம் அசீர் சொல்லி காட்டு கால இப்னு மந்தூர் ரஹிமஹுல்லாஹ் இமாம் இப்னு மந்தூர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க மன் தகத்தம மின் ஆபாய்க வதவி கராபத் அல்லதீன ஹும் ஃபௌகக ஃபி சின்னி வல் ஃபضل யாரெல்லாம் வயதிலும் சிறப்பிலும் உங்களுடைய குடும்பம் நெருங்கிய உறவினர்களை முந்தி சென்று விட்டார்களே மூதாதையர்களா இருக்கின்றார்களே அவர்களை பார்த்து தான் சலஃப் என்று சொல்லப்படும் என்று இமாம் இப்னு மந்தூர் சொல்லி வலிஹாதா சும்மியா ஸத்ருல் அவ்வல் மினத் தாபிஈன ஸலஃபுஸ் ஸாலிஹ் எனவே தான் தாபியீன்கள் முதலாவது வந்தவர்களை அஸ்ஸலஃபு ஸாலிஹ் என்று குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது என்று இமாம் இப்னு மந்தூர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய லிசானுல் அரப் என்ற அந்த நூலிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இதேதான் அந்நிகாயா என்ற நூலிலும் இமாம் இப்னு அசீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டார். சகோதரர்களே, இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய உபதேசம் சொன்னால், ஒரு அரபு வார்த்தையை நாங்கள் படிக்கின்ற பொழுது அந்த அரபு வார்த்தையை அதற்கு உரிய தகுதியான முஹக்கிகீன்களான அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துடைய லுகவியீன்கள் என்ன அர்த்தத்தை கொடுத்திருக்கின்றார்கள் பார்க்க வேண்டும். யாரும் கொடுத்தது சரிவராது. அதனால தான் உலமாக்கள் எங்களுக்கு சொல்லும் பொழுது இப்னு ஃபாரிஸுடைய மகாஜிமுல் மக்ஈஸ் என்ற மகாயிசுல் மஅஜம் என்ற அந்த நூல் அல்லது இப்னு மந்தூருடைய லிசானுல் அரப் அல்லது இப்னு அசீருடைய அந்நிகாயா போன்ற விடயங்களை எங்களுக்கு உதாரணம் எடுத்து சொல்றது. இந்த நூல்ல தான் நீங்க அரபு பாஷையுடைய அர்த்தத்தை நீங்க என்ன செய்யணும், விளங்கணும். எல்லா இதுலயும் விளங்கக்கூடாது. விளங்கி நீங்க என்ன செய்வீங்க, வழிகேட்ட பேர் கொள்வீங்க. அல்லாஹ் தஆலா அர் ரஹ்மான் அலல் அர்ஷ் இஸ்தவா, ரஹ்மான் அர்ஷுக்கு மேல் இஸ்தவா என்ற அர்த்தம் உயர்ந்து விட்டான். முஜாஹித் இப்னு ஜிப்ரீல் அல்-மக்கி ரஹ்மத்துல்லாஹி தஆலா யார், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவரோட மாணவர். அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னது, இஸ்தவா என்றால் என்னது, இருத்தபா அலா, உயர்ந்து விட்டார். அல்லாஹ் அர்ஷுக்கு மேல் உயர்ந்து விட்டான். இதற்கு முஅ்தஸிலாக்கள் என்ன விளக்கம் கொடுத்தாங்க, வழிகட்ட கூட்டங்கள் என்ன விளக்கம் கொடுத்தாங்க, அல்லாஹ் கைப்பற்றினான், அல்லாஹ் கைப்பற்றினான். அப்ப இந்த கைப்பற்றினான் இஸ்தௌலா என்பது எந்த நீங்க அகராதி டிக்ஷனரி, அரபுடைய டிக்ஷனரி எதை எடுத்தாலும் செய்யாது, ஒரு அர்த்தத்தை காணுங்க. எனவே தான் சகோதரர்களே, எவர்கள் குர்ஆன்ல வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய வார்த்தைகளுடைய அரபு அர்த்தத்தை பார்க்க வேணும்னா எங்க போய் பார்க்கணும், உலமா உலகவியீன் மின் அஹ்லி சுன்னத்தி வல் ஜமா, அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துடைய உலமாக்களோட நூலை பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு விளங்கும் என்னது அந்த காலத்துல இந்த வார்த்தை எப்படி பயன்படுத்தப்பட்டுச்சு, குர்ஆன்ல எப்படி, ஹதீஸ்ல எப்படி, அந்த சஹாபாக்கள் சமுதாயம் குறைஷி குஃபார்கள் எப்படி விளங்கி கொண்டார்கள். இல்லாட்டி என்ன நடக்கும், தவறுதலா விளங்கும். ஹதீஸ்ல வருது என்னது, கான அஹப்பு சியாபி ரசூலுல்லாஹி கமீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆக விருப்பமான ஆடை என்னது, கமீஸ். நீங்க இந்த கமீஸ்ன்னு அடிச்சீங்கன்னா ஷர்ட்னு தான் வரும். கமீஸ்ன்னு அடிச்சீங்கன்னா என்ன வரும், ஷர்ட். சௌபுன்னு அடிச்சதான் தோப்புன்னு வரும். இது இன்றைய காலத்துல உள்ள புழக்கம். ஹதீஸ்ல வரக்கூடிய கமீஸ் என்ன ரசூலா ஷர்ட்டா போட்டிருந்தாங்க, இல்ல, ரசூலா போட்டிருந்தீங்க என்னது, தோப், நீங்க ஒரு ஆடை, அதுதான் என்னது கமீஸ். அப்ப இதுல விளக்கத்தை எங்க போயிட்டு நாங்க பார்க்கணும். இன்றைக்கு அடிச்சா என்ன நடக்கும், சரி நாங்க என்ன சொல்லுவோம், பொருள் கொடுக்க ரசூலுல்லாஹ்க்கு ஆக விருப்பமான ஆடை ஷர்ட்டா இருந்துச்சு, அதுதான் நான் ஷர்ட் போடுவேன். இது சரி வருமா? அன்றைக்கு துகான் என்றா புகை மூட்டம், இன்றைக்கு துகான் என்றா என்னது, சிகரெட். அதை இது ஒன்று ஒப்பிடுமா இல்லை. அப்ப நாங்க ஒரு அர்த்தத்தை விளங்க போக்கல பாரக்கல்லாஹ் ஃபீக்கும் சகோதரர்களே, லுகவியீன்கள் மின் அஹ்லி சுன்னத்தி வல் ஜமா, அவங்களோட முக்கியம் அவர்களுடைய அகராதி டிக்ஷனரிகளை நாங்க தெரிஞ்சு அதன் மூலம் படிக்க வேண்டும். இன்றைக்கு எவர்கள் எல்லாம் வழிகாட்டக்கூடியவர்களா இருக்கிறார்களே, அந்த மோஜங்களை அந்த டிக்ஷனரிகளை பயன்படுத்தாம இன்றைக்கு வரக்கூடிய அர்த்தங்கள் அல்லது அவங்களுக்கு தேவையான அர்த்தங்களை அதுக்கு பொருளை கொடுக்கிறது, தமிழ்ல அர்த்தத்தை கொடுத்து தமிழ்ல விளக்கம், அதுக்கு என்ன விளக்கத்தை கொடுத்தார்கள் என்பதை பார்ப்பது கிடையாது. எனவே நாங்கள் அர்த்தத்தை பார்க்கின்ற பொழுது குறிப்பாக எதனை எங்களுடைய சஹாபாக்கள் அதே போன்ற எங்களுடைய தாபீன்கள் தபத்தாங்க அல்லது லுகவியீன்களான மீன் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமா எதை பயன்படுத்தினோம் அதை நாங்கள் விளங்க வேண்டும் என்பதை சகோதரர்களே இந்த இடத்துல நினைவூட்டிக் கொள்கிறோம். அதுக்கு பின்னால இதற்கு சலஃப் என்ற வார்த்தைக்குள்ள சில வார்த்தைகளை எங்களுக்கு அல்லாமா அப்துல்லா அல் புகாரி ஹஃபிலஹுல்லாஹ் அவர்கள் எடுத்துக்காட்டுகிறார். அதுல முதலாவதாக சஹீல் புகார்ல வரக்கூடிய ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நீண்ட ஒரு சம்பவம். அதுல சொல்லுகின்றார்கள்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு இரகசியமா பேசுகின்றார்கள். இந்த இரகசியமான பேச்சை கேட்டு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுகின்றார்கள். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டதன் பின்னால், அவருடைய அழுகையை கவலையை கண்டதன் பின்னால் மீண்டும் ஒரு தடவை இரகசியமாக பேசுகின்றார்கள். அந்த இரகசியமான பேச்சை கேட்டு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிரிக்கின்றார்கள், புன்னகை பூக்கின்றார்கள். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள், ஏ பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவே, நீங்கள் ஆரம்பத்திலே அழுதீர்கள், பின்னால் சிரித்தீர்கள், உங்களுக்கு மத்தியில இரகசியமா சொன்ன விடயம் என்ன என்று கேட்கிற நேரத்தில் நான் அதை இப்பொழுது சொல்ல மாட்டேன் என்று பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லாமல் இருக்கின்றார்கள். அதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். அப்பொழுது மீண்டும் ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள். அப்பொழுது பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தந்தை என்னிடத்திலே வந்து முதலாவது தடவையாக இரகசியமாக சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு வருடமும் ஒரு தடவை தான் எனக்கு குர்ஆன் வந்து என்ன செய்வார், ஆரம்பத்திற்கு கடைசியாக இறங்கின மாதிரி ஓதி காண்பிப்பார். ஆனால் இந்த தடவை எனக்கு என்ன செய்தார், 2 தடவை ஓதி காண்பித்தார். எனவே நான் என்னுடைய ஆயுள், என்னுடைய காலம் நெருங்கிவிட்டது என்பதை நான் காண்கின்றேன். அல்லாஹ்வை தக்வா செய்து கொள், பொறுமையாக இரு என்று சொல்லி எனக்கு உபதேசித்தார். நான் உனக்கு சிறப்பான முன் சென்றவராக இருக்கின்றேன் என்று சொல்லி அருமை ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்ப எனக்கு எங்களுக்கு ஷாஹித் என்னது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிஅமஸ் ஸலஃபு அனலகி, நான் உனக்கு சிறப்பான ஒரு சலஃப் முன் சென்றவராக இருந்து யார் பாவிக்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவித்திருக்கிறார்கள். இந்த சலஃப் என்று பாவித்ததை எங்களுக்கு இமாம் புகாரி அவருடைய சஹீஹ் புகாரில சொல்கின்றார்கள். காலத் ஃபபகைது புகாஇல் லதீ ரஐதி, நீங்க பாத்தீங்களே அந்த அழுகையை நான் அழுந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய அழுகையை கண்ட பின், என்னுடைய கவலையை கண்ட பின் இரண்டாவது சொன்ன ரகசியம் என்னவென்று சொன்னார், ஏ பாத்திமாவே, மூமின்களுடைய பெண்களுக்கு நீ தலைவியாக இருக்க வேண்டும் என்று, அல்லது இந்த உம்மத்துடைய பெண்களுக்கு நீ தலைவியாக இருக்க வேண்டும் என்பதை திருப்தி அடைய மாட்டாயா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். எனவே நான் சிரித்தேன், நான் சிரித்ததை நீங்கள் கண்டீர்கள் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டினார். எனவே இங்கே ரசூலுல்லாஹ் சலஃப் என்ற வார்த்தையை பாவித்திருக்கின்றார்கள். சலஃப் என்றால் முந்தினவர்கள் என்பது அர்த்தமானதாக இருக்கின்றது. قال الحافظ النووي رحمه الله في شرح صحيح مسلم, இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் தஆலா இந்த ஹதீஸுக்கு, அதாவது இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல இருக்குது, சஹீஹ் முஸ்லிமுடைய ஷரஹுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, فإنه نعم السلف أنا لك, நிச்சயமாக நான் உனக்கு நீ சிறந்த ஒரு சலஃபாக முன் சென்றவராக இருக்கின்றேன் என்பது அர்த்தம். قال السلف المتقدم, முன் சென்றவர். فمعناه انا متقدم قدامك فترديني عليه, நான் உனக்கு முன்னால போறேன், நீ எனக்கு பின்னால வருவார். நான் உங்களுக்கு முன்னால மௌத்தா போறேன், எனக்கு பின்னால் நீங்க தான் முதலாம் மௌத்தா வருவீங்க, எனக்கு பின்னால வருவீங்க. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சுமார் 6 மாசம் என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தார். 6 மாசம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய மௌத்துக்கு பின்னால வாழ்ந்தார்கள். எனவே சகோதரர்களே, சலஃப் என்ற வார்த்தை இந்த ஹதீஸ்ல எவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, ஷாஃபி மதுஹபுடைய இமாம்கள் ஒருத்தர் யார், இமாம் நவவி, அவர் சொல்லுங்க முத்தகத்தீம், முன் சென்றவர் என்ற அர்த்தம் இருக்கு. அப்ப அரபு பாசையில் நாங்கள் என்ன சொல்கின்றோம், முத்தகத்தீம், முன் சென்றவர் என்பது அர்த்தம் என்பதை இதிலிருந்து நாங்கள் காணுகின்றோம். இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது விடயத்தை அடுத்த சனிக்கிழமை அடுத்த வகுப்பிலே காண்போம். எதிர்வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமையில எங்களுடைய வகுப்புகள் தொடர்ந்தேர்ச்சியா நடக்கும். செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இஷா தொழுகைக்கு பின்னால், செவ்வாய்க்கிழமை அப்துல் ரஹ்மான் இப்னு நாசிர் ஸஅதி ரஹிமஹுல்லாஹ்வுடைய தஃசீர் ஜுஸு அம்மாவுடைய பாடம், வியாழக்கிழமை அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்துடைய அகீதா உடைய கொள்கையை இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ்வுடைய அகீதத்துல் வாசியாவிலிருந்து படிப்பதற்கான ஒரு முயற்சி. அல்லாஹு தஆலா எங்களுடைய அமர்வுகளை அவன் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு சிறப்பான கூலியை வழங்க வேண்டும். வல்லாஹு அலம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ